ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பல மாதங்களுக்கு பின்பு விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதை விளக்குகிறார் கதிர்வீச்சு மருத்துவ நிபுணர் அஸ்வின். ஸோ இப்போ வரும்போது என்னன்னா அவங்க ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வராங்க அப்படின்னும் போது அங்கே வந்து மைக்ரோ கிராவிட்டின்னு சொல்லுவோம். கிராவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். வேற இடத்துல வந்து பார்த்தோம்னா கிராவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போயிருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும்னா மொத்த பிளட்டும் கீழே இருந்து வந்து மேலே புஷ் ஆயிருக்கும். ஸோ ஃபேஷியல் ஏடிமா பஃபினஸ் இதெல்லாம் அங்கே இருந்திருக்கும். இப்போ அவங்க திரும்ப வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன வரலாம் அப்படின்னா யூஸ்வலாக வந்து ஆஸ்ட்ரோனட்ஸ் ரொம்ப நாள் அங்கே ஸ்டே பண்ணிட்டு இங்கே வரும்போது நாசியா, அதாவது வயிற்ற பெரட்டல், ஒமட்டல், வாமிட்டிங், ஒரு மாதிரி டயர்ட்னஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் சொன்னது வந்து மைக்ரோ கிராவிட்டினால மேலே எல்லாமே ரத்த ஓட்டங்கள் மேலே போயிருக்கும். இப்போ கீழே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன், கொஞ்சம் பிளட் ப்ரெஷர் லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் தலை சுத்தல், கிடினஸ் இருக்கலாம். இது இல்லாத ஸ்பேஸ்ல ரொம்ப நாளா இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஹெமிப்ளீஜியா பேஷன்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். அவங்களுக்கு வந்து அதாவது பக்கவாதம் வந்தவங்க, அதாவது ஒரு பக்கம் கை கால் விழுந்து செயல்படாத இருக்கவங்களுக்கு வந்து டிஸ்யூஸ் அட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து அவங்க யூஸ் பண்ணாததுனால அது அட்ரோஃபியா இருக்கும். இதே ஜிம் போற பர்சன்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா ஹைப்பர்ட்ரோஃபி இருக்கும், மசில் வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பேஸ்ல வந்து அங்கே நடக்க வேண்டிய வேலைகள் எதுவும் இல்லை. மைக்ரோ கிராவிட்டி இருக்கிறதுனால காலை யூஸ் பண்றதும் பேக் யூஸ் பண்ண வேண்டியதும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த லெக் மசில்ஸ் அண்ட் பேக் மசில்ஸ் வந்து அட்ரோஃபி ஆயிருக்கும். ஸோ அவங்க நடக்கிறதுக்கு அதுக்கப்புறம் மூவ்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இதெல்லாம் இருக்கும். அது இல்லாத வந்து போன்ல வந்து கால்சியம் டெபாசிஷன் கம்மியாக இருக்கும். போன் ஏன்னா வந்து மசில் நல்லா ஹைப்பர்ட்ரோஃபி ஆகி அந்த ஸ்ட்ரெஸ்ல தான் வந்து போன் நல்ல க்ரோத் இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் இருக்கலாம். அது இல்லாத ஸ்கின்ல வந்து ரொம்ப பேபி ஸ்கின் சொல்லுவோம், அதாவது ரொம்ப எஸ்பெஷலி அந்த ஃபுட் அதுல வந்து ரொம்ப மிருதுவாயிடும் ஸ்கின். இதெல்லாம் இருக்கும்போது நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படலாம். ஸோ இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு வந்து கேட்ராக்ட், எஸ்பெஷலி ரேடியேஷனால எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால வந்து கேட்ராக்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அது இல்லாத சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சிண்ட்ரோம்ஸ் வரலாம், அதாவது வந்து உங்க மெமரி லாஸ், அட்டென்ஷன் ஸ்பேன் இதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப லேட்டா வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தோம்னா ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கேன்சர் போன்ற அதாவது சாலிட் டியூமர்ஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து லுக்கீமியா வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.